ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விசில் இன்ஃபோ. ஐம் ரகு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனோம்னா, ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு நார்மலாக ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஹேக் ஆகிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஹேக் ஆகும்னா எப்படி ஹேக் ஆகும், அப்புறம் எப்படி நம்ம ரெக்கவரி பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பார்ட் ஒன்னாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து நான் லைவாக உங்கள்கிட்ட காமிக்க முடியலை, ப்ரூஃபும் அதில் வந்து நான் அட்டாச் பண்ணலை. ஆனால் இப்போ வந்து என்கிட்ட வந்து அந்த ப்ரூஃப் இருக்குது. அது என்னென்னா, நான் அந்த இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். அது எப்படி ப்ராசஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். மார்னிங் வந்து எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஐடியிலேருந்து மெசேஜ் வந்துச்சு. யார் அது நமக்கு போய் மெசேஜ் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணோடனையும் தலைவன் எப்படி மெசேஜ் பண்ணியிருந்தான்னா, இந்த மாதிரி தான் போட்டிருந்துச்சு. இந்த நம்பரை பார்த்தாலே, இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும் அதில் என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் இது கரெக்டாக சொல்லிட்டீங்களா, உங்களுக்கு வந்து $1000 வந்து ப்ரைஸ் தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிவ்அவே மாதிரி ஒன்று கொடுத்துருந்தானுங்க. நானும் சரி ஓகே வச்சுட்டானுங்க, புதுசாக ஒரு கண்டென்ட் ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்பரை டைப் பண்ணி சென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னா, நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, உங்களோட டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். டீட்டெயில்னால் என்னோடய ஃபோன் நம்பர், ஜிபே ஃபோன் நம்பரு கேட்டிருந்தான். நானும் வந்து நம்பர் டைப் பண்ணி அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தான்னா, எங்களோட கம்பெனி மெயில் ஐடியை வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும். பண்ணிங்கன்னா எங்கள் கம்பெனி வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் டூ யூ நோ ஹவ் டு லிங்க் அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு வந்து தெரியுமான்னு கேட்டான். நான் வந்து தெரியாது அப்படின்னு சும்மா சொன்னேன். அதுக்கப்புறம் கோ டு யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் செட்டிங்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் கிவ் மீ ஏ ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் ஏன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் நான் வேறு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அவன் இது கிடையாது, உன்னோட இன்ஃபர்மேஷனில் எடிட்டில் போயிட்டு பாரு, பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும், அதை சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லியிருந்தேன். அவன் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மெயில் ஐடி எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தான். நானும் என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணியிருந்தேன் அவனுக்கு. அதுக்கப்புறம் அவனோட மெயில் ஐடி சென்ட் பண்ணியிருந்தான். சென்ட் பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ண சொல்லியிருந்தான். நான் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்னா, அவன் சொல்லியிருக்க மெசேஜை படிக்கிறேன். லிங்க் த கம்பெனி இமெயில் தேர் அண்ட் கிவ் மீ ஏ ஸ்க்ரீன்ஷாட்டு. அவனோட மெயில் ஐடியை வந்து நான் என்னோடய ஃபோனில் என்னோடய ஐடியில் வந்து நான் லிங்க் பண்ணிவிட்டு அவனுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணுமா. ஏன்னா அப்போ தான் தலைவன் ஹேக் பண்ணிட்டு போகிறதுக்கு அவனுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லியிருந்திருக்கான். நான் அப்புறம் சொன்னேன், சாரி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜ், யூ டீச் தமிழ் அப்படின்னு போட்டு சொல்லியிருந்தேன். ஸோ சாரி, அதில் டெக்குன்னு போட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புட் த இமெயிலு தேர் அண்ட் கிவ் மீ எ ஸ்க்ரீன்ஷாட்டு ஓகே அப்படின்னு போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இஸ் லைக் யூ ஆர் நாட் சீரியஸ், கேனாட் யூ ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கான். முட்டாப்பைய அவன் முட்டாப்பையில நம்ம முட்டாப்பையிலானு தெரில. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லாங்குவேஜ், ப்ளீஸ் டெல் அஸ் தமிழ் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சேஞ்ச் த இமெயில், நான் அதே தான் சொல்லிட்டு இருந்தான். ஆஃப்டர் திஸ் ப்ராசஸ் யூ வில் ரிசீவ் யுவர் பேமெண்ட் இமிடியேட்லி வித்தவுட் எனி டிலே அப்படின்னு போட்டிருந்தான். நான் வாட்டுன்னு கேட்டேன். ஆஃப்டர் 5 minutes யூ கேன் ரிமூவ் த இமெயில் ஸோ ஐ கேன் கன்ஃபார்ம் யுவர் பேமெண்ட்டு. என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து நீ வந்து எங்களோட கம்பெனி மெயில் ஐடியை வந்து உன்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பு, அதுக்கப்புறம் நான் உன் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிக்கிறேன், நீ போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி சொல்லலை, நான் உங்ககிட்ட அது மாதிரி சொல்கிறேன். அவன் வந்து அது மாதிரி பேஸ் பண்ண சொல்கிறான். நான் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் போட்டு ப்ளீஸ் டெல் தமிழ் தெலுங்கு அப்படின்ற மாதிரி சும்மா அப்படியே டைம் பாஸ் பண்ணலான்னு போட்டேன். அவன் தலைவன் நமக்கு இது கொடுக்கல, ஒத்துழைக்கலை. அப்புறம் அவன் நாட் ஃபோர்ஸிங் போட்டு ஹேவ் ஏ நைஸ் டேன்னு போட்டான். நான் கெஞ்சி பார்த்தேன், தலைவன் வாடான்னு. அவன் வர்ற மாதிரி தெரில. சரி, அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணேன். இப்போ வேணா அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணதுக்கு அவனும் ரிப்ளை பண்ணல. வேணா ஹாய்ன்னு போட்டு பார்ப்போம், ஹலோ ப்ரோன்னு போடுவோம். அதெல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க. எந்த அக்கௌண்ட்டுனா இந்த அக்கௌண்ட்லேருந்து இப்போ எனக்கு வந்திருக்க. ஆனால் இந்த மாதிரி எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வந்துச்சு.
ஆனால் அது எனக்கு தெரிஞ்சவங்களோட அக்கௌண்ட்டு தான் அது. அது அவங்களுக்கு ஹேக் ஆனது வந்து எனக்கு தெரியாது. எனக்கு பண்ணியிருந்தானுங்க. அப்போ தான் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்டு. அதில தான் நான் உங்களுக்கு அந்த அவேர்னஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணேன். ஆனா, என் அக்கவுண்ட் வந்து ஹேக் ஆவல. நான் அதில கரெக்ட்டா இருந்துட்டேன். இது மாரி தான் ஹேக் பண்ணுவானுங்க. இது மாரி இதே ப்ராசஸ் கிடையாது. ஆனா, இது மாரி ப்ராசஸ் தான். ஆனா, வேற வேற மெத்தட்ல ட்ரை பண்ணுவானுங்க. உங்கனால எவ்வளோக்கு முடியுமோ அந்த லெவலுக்கு சேஃபா இருங்க. டெக்னாலஜியெல்லாம் கரெக்ட்டா பார்த்து யூஸ் பண்ணுங்க. தெரியலன்னா YouTubeல நெறைய வீடியோஸ் நெறைய பேர் அப்லோட் பண்றானுங்க. பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இல்லன்னா அந்த மாரி ஃபேக் ஐடியிலேருந்து நெறைய பேர் வருவானுங்க. ஒருத்தனையும் சமாளிக்க முடியாது. அப்புறம் அக்கவுண்ட் போச்சுன்னா, அப்புறம் உட்காந்துக்க வேண்டியதான். ஆனா, என்கிட்ட இதுவரைக்கும் ஒரு 6, 7 பேர்ட்ட வந்து அக்கவுண்ட் ஹேக் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு Instagramலயே மெசேஜ் பண்ணி கேட்டீங்க. என்னைய ரெக்கவரி பண்ணி தர சொல்லியிருந்தீங்க. நான் எப்படி ரெக்கவரி பண்றது? எனக்கே ஒண்ணும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க அதுலேருந்து கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. அவ்வளோதான். நான் பண்ணேன்னா, அதுக்கப்புறம் என்னைய தூக்கி கொண்டு போயிட்டு கம்பி எண்ணெய் விட்டுருவானுங்க உள்ளார வச்சு. பார்த்து இருந்துக்கங்க சேஃபா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. வீடியோ போடாததுக்கு நெறைய ரீசன் இருக்கு. பர்சனலா கொஞ்சம் ப்ராப்ளமும் இருக்கு. ப்ராப்ளம்னா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாரிலாம் இல்ல. ப்ராப்ளம்னா வெட்டியா தான் இருக்கேன். ஆனா கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அதான் வேற ஒண்ணும் இல்ல. முடிஞ்ச வரையும் நான் கொஞ்சம் வீடியோ போட ட்ரை பண்றேன். நீங்களும் கொஞ்சம் சேஃபா இருக்க ட்ரை பண்ணுங்க. அக்கவுண்ட் எல்லாம் போச்சுன்னா திரும்ப வராது. அதனால கொஞ்சம் சேஃபாவே இருங்க. அப்புறம் லாஸ்ட்டா ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அக்கவுண்ட் நெறைய பேருக்கு ஹேக் ஆயிருக்கும்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்படி இல்லன்னா, டெக்னாலஜி பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லுங்க. அப்படி இல்லன்னா, இது மாரி நெறைய இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க கத்துக்கட்டும். அவங்க கத்துக்கிட்டாலும் அவங்களுக்கும் நல்லது தான், உங்களுக்கும் நல்லது தான். உங்களையும் டார்ச்சர் பண்ண மாட்டானுங்க. கமெண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அப்படி இல்ல, எதுவும் பர்சனலா கேட்கணும்னா நம்மளோட Instagram ஐடி வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க மெசேஜ் பண்ணி டைரக்ட்டா கேட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. தேங்க் யூ.